உலகில் பிறந்தவர்கள் அனைவரும் இறந்தே தீர வேண்டும் என்பது வாழ்க்கை நியதி. ஆண்டாண்டுதோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் திரும்பி வரமாட்டார் என்பதும் அனைவருக்கும் தெரிந்ததுதான். மரணம் எனும் நிகழ்வை கட்டுப்படுத்துகிற தேவன் யமன். அவனுக்கு யமதருமன் என்றும் தர்மராஜன் என்றும் பெயருண்டு. காலம் தவறாமல் உயிர்களை கவர்வதால் அவனுக்கு காலன் என்ற பெயரும் உண்டு. அஷ்டதிக் பாலகர்களில் தென்திசை காவலன் யமன். இவன் மகாவிஷ்ணுவின் பாரம்பரியத்தில் தோன்றியவன். மகாவிஷ்ணுவிடமிருந்து தோன்றியவர் பிரம்மதேவன். அவரிடமிருந்து தோன்றியவர்கள் மரிசி, காசியபர், சூரியதேவன் ஆகியோர். சூரியனிடமிருந்து தோன்றியவன் யமதருமன். அவனுக்கு சூரியபுத்திரன் என்ற பெயரும் உண்டு. விஸ்வகர்மா எனும் தேவலோகச் சிற்பியின் மகள் சம்ஜனா. இவளை சூரியதேவன் மணந்தார். அவர்களுக்கு மனு, யமன் என 2 புத்திரர்களும் யமி என்ற மகளும் தோன்றினர். சூரியனின் கடும் வெப்பத்தை தாங்க முடியாத சம்ஜனா தனது நிழலான சாயாவை சூரியனிடம் விட்டுவிட்டு தவம் புரிய வெகு தூரம் சென்று விட்டாள். சாயாவையே சம்ஜனா என எண்ணிக்கொண்டிருந்த சூரியதேவனுக்கு அவள் மூலம் 3 குழந்தைகள் பிறந்தனர். அவர்கள் சனி, மனு, தப்தி ஆகியோர். யமனும் சனியும் சூரிய புத்திரர்கள், எனவே சகோதரர்கள். யமன் இயற்கையிலேயே நியாயஸ்தன், நீதி நேர்மை தவறாதவன், சத்தியத்தின் பிரதிநிதி. சம்ஜனாவின் நிழல்தான் சாயா என்ற உருவத்தில் சூரியனின் பத்தினியாக வாழ்ந்து கொண்டிருந்ததை அறிந்த யமன் சாயாவை குற்றம் சாட்டினான். அவள் சூரியனை ஏமாற்றுவதாக குறைகூறி கோபத்தில் காலால் உதைத்தான். இதனால் கோபமடைந்த சாயா யமனுக்கு கால்களில் ஆறாத புண் ஏற்பட்டு துன்பப்படுமாறு சாபமளித்து விடுகிறாள். பின்னர் சூரியனின் ஆணைப்படி யமன் சிவனை குறித்து கடும் தவம் இயற்றினான். சிவபெருமான் தோன்றி அவனை தென்திசைக்கு காவலனாக்கி மனித உயிர்களின் ஆயுள் முடியும் போது அவற்றை கவர்ந்து பாவங்களுக்கேற்ப தண்டனை அளிக்கவும் புண்ணிய பலன்கள் அளித்து வாழ வழி செய்வதற்கும் அதிகாரத்தை வழங்கி அவனை நரகலோகம் எனும் யமலோகத்துக்கு அதிபதியாக்கினார். 2 கூரிய சிகரங்களின் இடையே அதலபாதாளத்தில் அக்னி ஆறு. சிகரங்களை இணைத்து கட்டப்பட்ட ஒரு தலைமுடியில் ஒரு சிம்மாசனம் கட்டி தொங்கவிடப்பட்டிருக்க அதில் அமர்ந்துதான் யமதருமன் நீதி வழங்குகிறான். அவனது நீதியின் தன்மை எள்ளளவு மாறினாலும் அந்த சிம்மாசனம் அருந்து அதனுடன் யமனும் அக்னி ஆற்றில் விழுந்து விடுவான். இத்தகைய சூழ்நிலையில்தான் யமன் நியாயம் வழங்கிக் கொண்டிருக்கிறான். சிவபெருமான் தனது வாகனத்துக்கு சமமான ஒரு வாகனத்தை யமனுக்கு தர விரும்பினார். ரிஷபத்தைப் போலவே தோற்றமுடைய கரிய எருமை மாடு ஒன்றை உருவாக்கி யமனுக்கு வாகனமாக அருளினார். விஷ்ணுவின் அம்சமான யமனுக்கு ஜீவன்களின் பாப புண்ணியங்களை அனுசரித்து நீதி வழங்கும் அதிகாரத்தையும் அளித்தார். இந்த பணியை தவறின்றி செய்ய யமனுக்கு பல தடவை அக்னி பரீட்சை நிகழ்ந்தது. அவற்றிலெல்லாம் தவறாமல் தனது கடமையை செய்தவன் யமதருமன். ஆனால் ஸ்ரீராம அவதார முடிவில் யமனுக்கு ஒரு பெரும் சோதனை ஏற்பட்டது. ராவண சம்ஹாரத்துக்கு பிறகு ஸ்ரீராமன் அயோத்தி திரும்பி முடிசூட்டிக் கொண்டான். இருந்தாலும் யாரோ ஒருவன் சொன்ன அபவாதத்துக்காக சீதையை காட்டுக்கு அனுப்ப நேர்ந்தது. வால்மீகி மகரிஷியின் ஆசிரமத்தில் ராமனின் புதல்வர்கள் லவகுசர்கள் தோன்றினர். ஸ்ரீராமன் அனுப்பிய அஸ்வமேத யாக குதிரையை லவகுசர்கள் தடுத்து